ஒரு பானட்டே ஒரு நீட் இருக்கு. பராசக்தி இந்த சீன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். தெரிக்க விடுற சீன் இது. வாங்க போவோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து நுங்கம்பாக்கம் தான் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். உங்களுக்கே தெரியுங்க, வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய செட்டப் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. 90s கிட்ஸுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்க போகுது. சரி வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். பசங்க வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இந்த பராசக்தியுடைய அந்த செட்டப்பையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய பழைய அந்த 90s கிட்ஸோடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். நம்ம வந்து பராசக்தி மூவியோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் செட்டப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தை வந்து முதல்ல பார்த்துடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வ்ளாக் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் செட்டப் வந்தவொடனே ரெண்டுத்தையும் சேர்த்தே ஒரே வீடியோவில் காட்டலான்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வள்ளுவர் கோட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. வள்ளுவர் கோட்டம்லாம் நான் பார்த்தாச்சுங்க, எனக்கு மியூசியம் மட்டும் காட்டுங்க போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 14 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மியூசியத்தை பற்றி தான் இருக்கும். பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள். வள்ளுவர் கோட்டத்துடைய பழைய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். உள்ள வந்து திருவள்ளுவர் எழுதின 1330 அந்த திருக்குறளையும் வந்து உள்ள வந்து ஒரு கல்வெட்டில் வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியாச்சு, இருந்தாலும் உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேக் சைடில் தான் வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட அந்த செட்டிங் இருக்குது. அதே நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். 2 மணி ஆகுதுங்க கரெக்டாக. இப்போ நம்ம லஞ்சை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லெமன் ரைஸை வந்து வீட்டிலே கட்டி கொண்டு வந்துட்டோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான இட வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு இந்த இடம் வந்து சூப்பராகவே மாறிருக்கு. பாருங்கள், நாங்கள் வந்து லெமன் ரைஸ் கட்டி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இப்போ போக போகிறோம். ஊறுகாய்கள் வந்துச்சுடா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வள்ளுவர் கோட்டத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் முதல்ல வள்ளுவர் கோட்டத்தை பார்க்குறோம். சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து வள்ளுவர் கோட்டம் வந்து தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இருக்கலாம். பராசக்தி மூவியோடைய அந்த செட்டிங்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்கன்னு தெரியுங்க. இருந்தாலும் நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதை காமிச்சிடுறோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து குறள் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம போனோம்னா வேறு லெவலில் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் கலைப்பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து காரோட டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவருடைய ஸ்டாச்சுலாம் கூட இங்கே நிறையவே இருக்குது. டீ கப்பில் திருவள்ளுவருடைய பிரிண்ட் எடுத்து அதை வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் திருவள்ளுவரை ரொம்ப யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோர் வந்து நடு தரேன். இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 கோடி செலவில் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பார்க்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, மரம்லாம் வந்து சைடில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான அந்த அலுவலகம் அந்த ஆஃபீஸ்லாம் கட்டி இந்த குரல் அங்காடி அந்த ஷாப்லாம் பண்ணது வந்து சைடில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேசியஸ்லாம் குறைஞ்ச மாதிரி எதுவும் தெரில, நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா மேலே திருவள்ளுவருடைய பெரிய சிலை இருக்குங்க. இங்கே வந்து 1330 திருக்குறள் வந்து உள்ளே வந்து இருக்கும். அந்த உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலான்னு பார்த்தோம், அங்கே ஏதோ வேலை நடக்குது அப்படின்றாங்க. சரி, நம்ம மேலே போயிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு வந்து அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுதுங்க இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து கட்டப்பட்டு. இப்போ தான் வந்து இதோடைய ரெனோவேஷன் பண்ணி இன்னுமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வியூஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரிந்து பாருங்கள். அதை விட முக்கியமான இடம் எனக்கு இந்த திருவள்ளுவர் அந்த வள்ளுவர் கோட்டத்திலே பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தேர் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த வியூஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதை தான் பார்க்க போகிறோம். வள்ளுவர் கோட்டத்திலேயே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடங்க இது. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்குலாம் அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மக்கள் எல்லாரும் இங்கே தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த நடைபாதையெல்லாம் கட்டியிருக்காங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வள்ளுவர் கோட்டம் கீழே பார்த்தீங்கன்னா தரையில் வந்து அழகாக டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாதாரண சொருகு ஓடுலாம் போட்டு அந்த பழைய முறையில் தான் இருந்துச்சு. இப்போவே நல்லா தாங்க இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பாராட்டுகள் அவங்களுக்கு. இங்கேருந்து கீழே பார்க்கும்போது நம்ம தீயணைப்புத்துறை வாகனம்லாம் நிற்குதுங்க. எல்லா விதமான சேஃப்டியும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாராட்டத்தக்க ஒன்று. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. நல்லாவே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க இந்த இடத்துலையும். இந்த தேர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய சாயலில் தான் இது வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா வள்ளுவ பெருமான் வந்து அழகாக தன்னுடைய அந்த 3 விரல்களை உயர்த்தி இந்த நிலையில் இருக்கிறாரு. எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நின்று தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்லாவே அழகாகவே பண்ணியிருக்காங்கங்க. இது ஏற்கனவே இருந்த சிலை தான், அப்படியே தான் இருக்குது. உள்ளே வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ரொம்பவே நல்லா அழகாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் நம்ம பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க வரும்போது உள்ளே வந்து லாக் பண்ணியிருக்கோம். நான் மேலே மட்டும் தான் வந்துட்டு திரும்பி போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து வள்ளுவ பெருமான் கிட்ட வந்து நம்ம அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவரை வணங்கிட்டும் நம்ம வந்து இங்கேருந்து போயாச்சுன்னு சொல்லலாம். இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோடைய அந்த செட்டப் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம மேலே தேர்கிட்ட இருந்து பார்த்துட்ருக்கோம். இதோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா கூகுளில் என்ன காட்டுதுன்னா மதியம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேட்டை வந்து 21 முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 25ன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 28 வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தேர் இருக்கக்கூடிய அந்த இடத்த அழகாக ரசித்து பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இப்போ அங்கே தாங்க போக போகிறோம். நம்ம போய்ட்டு உள்ளே பார்க்க போகிறோம். 90s கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, 80s கிட்ஸுக்குமே ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு பராசக்தி அந்த எக்ஸிபிஷன் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைமையை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. அதை தெரிந்து பாருங்கள். அந்த கீழே ஒரு பெரிய ஒரு டென்ட்டுக்கு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் வந்து அந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து துவக்க விழா வந்து அந்த சினிமா குழுவினரே வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆக்டரும் வந்து போயிருந்தாங்க. அதெல்லாம் கூட யூடியூப்பில் நாங்கள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி இதை வீடியோ வைக்கலான்னு பிளான் பண்ணோம். டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி பசங்களும் வந்து ஆஃப் இயர்லி லீவ் விட்டதால் சும்மா தான் இருந்தாங்க. சரி கூட்டிகிட்டு வந்தாச்சு. சிலையை தொட்டு காட்டு. போ போ போ. வள்ளுவர் அரங்கத்தில் வந்து 1330 அந்த திருக்குறள் வந்து இருக்கும்னு நான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து கல்லால் வந்து செதுக்கி இருக்கும் பழைய தோற்றத்தில். இப்போ வந்து புதுசாக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பார்க்க முடியல.
இப்போ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் சைடில் கூட வரலாம். இது வந்து பேக் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே தேருக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ். இந்த தேர் பார்த்தீங்கன்னா 39 மீட்டரில் செஞ்சுருக்காங்க. பளிங்கு கற்களால் ஆனது. அதாவது 39 மீட்டர்னா 128 அடியில் செஞ்சுருக்காங்க. இந்த 2 யானை பார்த்தீங்கன்னா தேரை வந்து அப்படி கட்டி இழுக்கிற மாதிரி 7 அடி கொண்டு அந்த யானை வந்து இங்கே வச்சுருக்காங்க. 2 யானை. இந்த தேர் சக்கரம்லாம் வந்து நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய விஜய் படம், அந்த கவுண்டமணிலாம் இருப்பார் பாருங்க, அந்த வேலைக்கெல்லாம் போகாமல் இங்கே வந்து படுத்து தூங்குற மாதிரி ஒரு காமெடி சீன்லாம் வரும். அந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய இடம் தான் வள்ளுவர் கோட்டம். ஆனால் இது வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவரை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெனோவேஷன் வந்து நல்லாவே பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து டோட்டலாகவே நல்லாவே மாறி இருக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய லுக்கு. இந்த இடம் வந்து சென்னை சிட்டியில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் இதை பற்றி நம்ம பேசணும். சரிங்க, நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அதோடைய எக்ஸிபிஷனுக்குள்ளே கண்டிப்பாக போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த ட்ரெயினை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரயில் மியூசியம் அது ஞாபகம் வருது. ட்ரெயின் மியூசியமில் இந்த மாதிரி வாசலில் நிறைய வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒரு செட்டப் வந்து சூப்பராக வாசலில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட நீங்கள் எக்மோர் போனீங்கன்னா நம்ம பழைய காலத்து அந்த ரயில் நிலையத்தை வந்து பார்க்கலாங்க. அதை சூப்பராக என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே போகிறோம். அனுமதி இலவசம்னு போட்டிருக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் ஆஃபீஸ். இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுடைய செட்டப் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பழைய காலத்து பொட்டி. விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த பராசக்தி செட்டப் பார்த்திங்கன்னா 1952 பராசக்தி படம் வந்து ஒரு 74 வருடங்கள் ஆகுது. சிவாஜி கணேசன் சார் வந்து நடிச்சிருப்பார், கருணாநிதி அவர்கள் வந்து வசனம் எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு பராசக்தி படத்தை வந்து மறுபடியும் அதே பெயரில் வந்து இப்போ எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கதை எந்த மாதிரி இருக்குன்றது யாராலையுமே இப்போ சொல்ல முடியாது. மொழி புரட்சி 1965. இப்போ இந்த செட்டப், அதாவது ட்ரெயின் செட்டப்புக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா மொழி புரட்சியை வந்து மையமாக வச்சு அந்த படங்கள்லாம் இருக்குது. இயர் பார்த்திங்கன்னா 1965 வந்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தி எதிர்ப்பு அந்த மாதிரியான சப்ஜெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி பழைய காலத்து பெட்டிகள்லாம் வந்து நம்ம வீடுகளில் வந்து இருக்கும். அதெல்லாம் கூட எக்ஸிபிஷனில் இருக்குது. எல்லாமே அந்த காலத்தில் இருந்த பொருட்களை வச்சு இதில் வந்து காமிச்சிருக்காங்க. பழைய குதிரை வண்டிகள், ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனை வந்து மையமாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து காவல் நிலையம், அந்த ரேடியோ ஸ்டேஷன், காவல் நிலையம். இந்த எக்ஸிபிஷனில் காவல் நிலையத்தில் அறிவிப்பு பலகை இருக்கும் பாருங்கள். அதில் வந்து அந்த வாண்டட் லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல சிவகார்த்திகேயனுடைய ஃபோட்டோவும், அதாவது படத்துடைய கதாநாயகன் அவருடைய ஃபோட்டோவை வந்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது ஏதோ படத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஏதோ நகர்ற மாதிரி தெரியுது. பக்கத்தில் வந்து அதர்வா அவருடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இவங்களாம் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து நம்ம போராளிகள், அவங்களாம் வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து படத்தில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து அவங்க டைரக்ட் பண்ண படம் எல்லாமே செம வெற்றி அடைந்த ஒரு படம். சூரரை போற்று, இறுதி சுற்று, அந்த மாதிரி படம்லாம். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் வந்து எதிர்பார்க்கப்படுது.
பழைய காலத்து ஃபோனு அந்த ட்ரெயின் செட்டப்ஸை அப்படியே ட்ரெயின் செட்டப்பை தூரத்தில் இருந்து அப்படியே பாரு. ஆமாம் சார், உங்கள் ஸ்னாப்சாட் உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா அதில் கரெக்ஷன் டைப் பண்ணுங்கள். இந்த ஃபில்ட்ரு உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். ஆனால் நீங்கள் லைனில் இருந்து டைம் பாஸ் பண்ண வேணாம். ப்ளீஸ் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரேட்டு நிற்காதீங்க. எக்ஸிபிஷனில் வந்து உள்ள ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் வந்து கோலி சோடா ஒன்று வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கங்க. அதை வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நேரத்தில் வந்து இப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கிறதால அந்த சோடா தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பன்னீர் சோடா வந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுறவங்க பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததால் அப்படியே அங்கேருந்து வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் காலத்து பழைய கார் ஒன்று பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த காரை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படியே நெக்ஸ்ட் டென்ட்டு கோட்டா இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து பழைய படங்களில் அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கார் வந்து படத்தில் யூஸ் பண்ண கார் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா செட்டப்புமே எனக்கு தெரிஞ்சு படத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷனில் கொண்டு வந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு பானட்டே ஒளிட்டு இருக்கு. இந்த எக்ஸிபிஷனுடைய துவக்க விழாவில் நடிகர்கள் அந்த 3 பேர் வந்தாங்க பாருங்கள். அந்த அதர்வா, சிவகார்த்திகேயன் மற்றும் ஜெயம் ரவி. அவங்களாம் வரும்போது அந்த ஹீரோயின் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த சேரில் வந்து உட்காந்து இந்த ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த படத்தில் ஹீரோயின் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரா மாதிரி தான் இருக்குது. ஜெயம் ரவி மற்றும் அதர்வா இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் பெரிய ஒரு வில்லனாக வந்து படத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய ட்விஸ்டெலாம் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனை பார்க்கும்போதே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆவலை தூண்டுது அப்படின்றான் இப்போவே மக்கள் வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பழைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும்போது வயதானவர்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப மேமறந்து இந்த இடத்த வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், இங்கே வந்து மட்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயமும் இருக்குது. இங்கே வந்து ஒரு மட்பாண்ட கலைஞர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அவர் இந்த இடத்துல கண்டினியூ தான் உட்காந்துட்டு இருப்பார். நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல இப்போ அவர் உள்ளே எங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லை இங்கே. இந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு போய் காமிச்சிங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பழைய காலத்து விஷயங்களை வந்து ரசிப்பாங்க. இந்த மரம் கூட பாருங்கள், செட்டிங் தான் இது. சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அட்டை மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி டென்ட்டு கொட்டாய், அதுதான் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான்லாம் சின்ன வயசில் வந்து டென்ட்டு கொட்டாயில் படம் பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. சென்னையிலேயே நிறைய இடத்துல டென்ட்டு கொட்டாய் தியேட்டர்கள்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கீழ்கட்டளைன்னு ஒரு இடம் மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்க பாருங்க, அங்கே வந்து தனலட்சுமின்னு ஒரு தேட்டர் வந்து டென்ட்டு கொட்டாவாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தேட்டராக வந்து டெவலப் பண்ணி இருந்துச்சு. இப்போ அந்த தேட்டரே இப்போ அந்த இடத்துல வந்து இல்லைங்க. அப்புறம் பழைய காலத்து வீடுகள் இருக்குது பாருங்கள். அந்த வீட்டில் வந்து நடவண்டி, இந்த நடவண்டியில் வந்து யாரெல்லாம் சின்ன வயசில் ஓட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அதுவும் 90s கிட்ஸில் ரொம்ப பிரபலமான ஒரு வண்டி. அதை ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த மியூசியத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஒரு மல்டி லெவல் எக்ஸிபிஷனுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி இருக்குங்க. வெறும் சினிமா செட்டப் மட்டும் இல்லாமல் பழைய காலத்து வீடுகள், அந்த தட்சிண சித்திராலெலாம் நம்ம பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு செட்டப்ஸும் உள்ளே இருந்துச்சு.
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒர்த்து தாங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 21st க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. இப்போ 28th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு, அதாவது சண்டேவோட இது முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களாம் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமோன்னு தெரியாது. இப்போ நம்ம டென்ட் கொட்டாய்க்குள்ளே போயிட்டு ரசிக்க போகிறோம். வாங்க. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல. இந்த நம்ம டென்ட் கொட்டான்னுவாங்கல்ல, அந்த மாடலில் இருக்கு. ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்கும் அந்த காலத்தில். அதை தான் வந்து இப்போ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிக்கெட் வந்து தனித்தனியாக அந்த காலத்தில் வந்து ஆடவர் மகளிர் தனித்தனியாக கொடுப்பாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்கு. உள்ள போலாம் வாங்க. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன். வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது. இந்த சீன் ஞாபகம் நல்லா இருக்கும். தெரிக்க ஒரு சீன் இது. வாங்க போவோம். பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை? படம் போட போறாங்க, வேற லெவல்ல இருக்க போகுது இப்போ என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. அந்த காலத்துல சினிமா செட்டப்லாம் வந்து முன்னாடி தரையில உட்காந்து மண்ணில் உட்காந்துலாம் படம் பார்த்த காலம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் தனித்தனியா பிரிச்சு சேர் பென்ஷன் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினைவுக்கு வரும் உங்களுக்கு. அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். ஆட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில். படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம். விட்டார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யாரு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், பராசக்தி படத்துடைய, அதாவது பழைய பராசக்தி படத்துடைய அந்த டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம். அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வசனம். அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நின்று பேசக்கூடிய ஒரு அருமையான அந்த காட்சி. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புலாம் வேறு லெவலில் இருக்குங்க. பார்ப்போம் இப்போ வரக்கூடிய பராசக்தி படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ முக்கியமான விஷயம் பாருங்க, டென்ட் கொட்டாயில் நான் கடைசியாக பார்த்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் நடித்த வரலாறு படம். கிட்டத்தட்ட 2006 அந்த படம் வந்துச்சு. 2007, 2008 அந்த காலத்திலேயே நான் வந்து டென்ட் கொட்டாயில் அந்த படத்தை வந்து அந்த கீழ்கட்டளை தனலட்சுமின்னு சொன்ன பிறகு அந்த தேட்டரில் மண்ணில் உட்காந்துலாம் பார்த்துருக்கேங்க. அதுவும் காலேஜ் நான் படிக்கும்பொழுது. டென்ட் கொட்டாயில் விஜய் சாருடைய குஷி படம், அதுவும் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் கொட்டாயின்றது எனக்கு தெரிஞ்சு 2010 வரைக்கும் நிறைய இடத்துலங்களில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ எந்த ஊர்லாம் டென்ட் கொட்டாய் இருக்குன்றதே சரியாக தெரிலங்க. யாருன்னா இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பழைய நினைவுகள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் டிவின்னு ஒன்று இருக்கும்போது வெறும் ஒளியும் மற்றும் அந்த சண்டே ஒரே ஒரு மூவி மட்டும் போடுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த டென்ட் கொட்டாயில் தான் போய்ட்டு நம்மளுடைய பொழுதுபோக்கெலாம் பெருசாகவே இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷர்ட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பராசக்தி அப்படின்ற நேம்லேயே இருக்குங்க. பெரியவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க இந்த இடத்த. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். அனுமதி வந்து முற்றிலும் இலவசம். குழந்தைங்களை கூட்டு போய் காட்டுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. அந்த கோலி சோடா மட்டும் வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அது நைட்டு தான் வருமா. சரி பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல. வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான்.